வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 ரெட்டிச் ரெட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் 2022 மாடலு, டிஎன் 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட ஒரிஜினல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 21,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனிலேருந்து வந்து 2 டயருமே கழட்டிட்டு நாங்கள் பிராண்ட் நியூ டயர் போட்டாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக ரோப் அடிச்ச பம்பர் மாட்டியிருக்காரு, பட்டர்ஃப்ளை பம்பர் ப்ளஸ் ராக்கெட் சைலன்சர் போட்டிருக்காரு. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தோம்னா நல்லா நீட்டாக இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், ஃப்ரண்ட் நியூ அப்போலோ டயர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்கள், எதுவும் ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களாக்கும் ஹெட்லைட் கிரில் மாட்டிருக்குது. இந்த ஹெட்லைட் கிரில் பார்த்தீங்களாக்கும் டோயல் டோன் கலரில் இருக்குது, க்ரோம் வித் பிளாக். அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இண்டிகேட்டர் கிரில் எல்லாம் போட்டிருக்காரு கஸ்டமரு. 2 க்ரோம் மிரரு, ஃப்ரண்ட் டிஸ்க் சிங்கிள் டிஸ்க் ஏபிஎஸ். இந்த வண்டி வேறு டிஸ்கிட்டு எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீட்டாக வச்சுருக்காரு கஸ்டமரு. வீலெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பம்பரு ரோப் அடித்த ராயல் என்ஃபீல்டு பம்பரு. அந்த ராயல் எம்பளத்தோடு இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நார்மல் கம்பெனி பம்பர் இல்லாமல் லோக்கல் பம்பரில் வாங்கலாம். அந்த பம்பரில் இந்த எம்பளம்லாம் வராது. டேங்க் பார்த்துக்கோங்க, டேமேஜ் ஆனதோ. இன்ஜின் பாருங்கள், ஏதாவது உப்பு தண்ணி வச்சு அடிக்கடி சர்வீஸ் பண்ணால் கூட போகிறோம் ஒரு மாதிரியா அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி கூட இல்லை. எக்ஸ்ட்ராவாக ஸ்டிக்கர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு, அவரோட பேர் எழுதி. சைடு பாக்ஸ்லாம் பாருங்கள், அவங்க வீடியோ எடுக்கும்போது நம்ம மவுந்துற அளவுக்கு இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா சைலன்சர் ஆல்டர் பண்ணியிருக்காரு கஸ்டமரு, ராக்கெட் சைலன்சரு. அதை மாட்டினதுனால அந்த கீழே வர அந்த கவர் இடிக்கிறதுனால கழட்டி வச்சிருக்காரு. அதை கையில் நான் வச்சுருக்கேன், நம்ம கையில் கொடுத்துடலாம். அது அதிகமே மற்றபடிக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. சீட் கவர் டேங்க் கவர் பார்த்தீங்களா, இப்போ தான் பிராண்ட் நியூ லெதரில் போட்டிருக்கு. ரியர் மர்க்காட் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டிஎன் 60BY 3957 வண்டி நம்பரு. ஏர் டயர் கண்டிஷன் பாருங்கள், பிராண்ட் நியூ அப்போலோ டயரு, புது டயர் பற்றி நாங்கள் மாட்டோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் சிங்கிள் டிஸ்கில் வரக்கூடியது. டயர் வந்து ட்ரம் பிரேக்கில் வரும். இது ஒரு மிட் வேரியண்ட் தான், டாப் வேரியண்ட் கிடையாது. ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு டோயல் டோன் கலரில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், செயின் ஸ்பாக்கெலாம் கண்டிஷன் நல்லா இருக்குது. செயின் ஸ்பாக்கெட் பாருங்கள், ஸ்பாக்கெட்லாம் நல்லா இருக்கும். டீத் எல்லாமே சைட் டோரில் எதுவும் பெயிண்ட் போகல, லெஃப்ட் சைடுமே எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. சிங்கமாக வச்சுருக்காரு கஸ்டமரு. இன்ஜின் சைடுமே எதுவும் பெருசாக ஒரு மாதிரி பேடானது வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. டேங்க்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக கஸ்டமர்ஸ் பண்ணியிருக்காரு. குவாலிட்டியாக வச்சுருக்காரு வண்டியை. மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கும் 21,695 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எந்த ஒரு டேமேஜோ ஒர்க்கிங் இல்லாமலும் இல்லை, எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி பார்த்தோம்னாக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டிஎன் 60 உத்தமபாளையம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்மளுடைய கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நாம் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,83,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, முன்ன பின்ன ஏதாவது பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். விலை ஃபிக்ஸ்டே கிடையாது, விலை முன்ன பின்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் தரமாட்டோம். ஆகையால் வர்றவங்க கம்பல்சரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு வந்துடுங்க. கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி வேணும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.